அமெரிக்க அரசோட முடிவுங்கிறது ஏதோ H1B விசா மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல பார்த்தா தான் நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியும். இப்ப இத திடீர்னு அவர் கையில எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. சரி, அப்படியே இந்தியர்கள பூரா வெளியில அனுப்பிட்டு, அமெரிக்கா இருக்கிறவங்கள பூரா போட முடியும்னா, அப்படி போட முடியாது. அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும். ஏன் வரும் அப்படின்னா, நீங்க இந்திய தொழிலாளர்களுக்கு குடுத்த சம்பளத்த விட ஒரு 36% சம்பளம் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை பயன்படுத்துறீங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இப்ப இந்தியாவுக்கு மட்டும் ஏன் ட்ரம்ப் இவ்வளவு நெருக்கடியை கொடுக்கிறாரு? காரணம் என்னன்னா, நீங்க ஆசிய பிராந்தியத்துல சைனாக்கு எதிராக இந்தியாவை கொண்டாந்து நிப்பாட்டணும். இதுதான் அவங்க குவாட் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்புல இந்தியாவை சேர்த்திருந்தாங்க. அந்த கூட்டமைப்பு என்னன்னா, சைனாவை கட்டுப்படுத்தணும்னா இங்க இந்தியா நமக்கு தேவை அப்படிங்கறதான். இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை இப்ப இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க சொந்த நாணயத்துல பரிவர்த்தனையை வச்சுக்கிறது அப்படிங்கிற சில ஏற்பாடு. இதெல்லாம் தான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. நீங்க எப்படியாவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியா நம்மளோட ஜாயின் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் விடுக்கிற தோரணையை தான் இன்னைக்கு ட்ரம்ப் கையாண்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே காலங்காலமா அமெரிக்காவுக்கு அடிமையா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். என்னடா அடிமையா, நம்ம யாருக்கு அடிமையா இருக்கோம், நல்லா தான் இருக்குன்னு எல்லா பேரும் நினைப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் பொருளாதாரங்கிறத மிகப்பெரிய சந்தையா இன்னைக்கு உலகம் பூரா மாறிக்கிட்டு. அப்படின்னா அந்த டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்தியாவோட ஒட்டுமொத்த டேட்டாவுமே இன்னைக்கு அமெரிக்கா கையில தான் இருக்கு. செப்டம்பர் 21 இருந்து H1B விசா கட்டணத்தை அதிகரிச்சிருக்காங்க. இத பத்தி கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம கூட தீக்கதிர் கண்ணன் வந்திருக்காரு. வணக்கம் சார். H1B விசா கட்டணத்தை $215 இருந்து இப்ப $1,00,000 அதிகரிக்கப்பட்டிருக்கு. இத பத்தி அமெரிக்க அரசோட முடிவை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அரசோட முடிவுங்கிறது ஏதோ H1B விசா மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல பார்த்தா தான் நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியும். இப்ப இத திடீர்னு அவர் கையில எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவர் போட்ட டேரிஃப் நமக்கு 50% கூடுதலா போட்டது. மறுபடியும் நம்ம நாட்டு பிரதமர் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுக்கு போனது, ரஷ்யா சீனாவோட கை குலுக்குனது, இதோட பின்னணியில தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, இந்தியாவை ஏதாவது ஒரு வகையில் நிர்பந்தப்படுத்தி இவங்களோட டேரிஃப் பேச்சுவார்த்தைக்கு கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி அவங்க சொல்றதை கேட்கணுங்கிற ஒரு முயற்சியில தான் அமெரிக்கா ஈடுபடுது. அதோட ஒரு பகுதியா தான் நீங்க H1B விசாக்கு கட்டண உயர்வுங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கும். அதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கட்டண உயர்வு இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நீங்க H1B விசாங்கிறத பொறுத்தளவுல நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. அதாவது என்ன, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த துறையில இருக்கிறவங்களை அவங்க நாட்டு கம்பெனியில தற்காலிகமா பணியமர்த்துறதுக்கு தான் H1B விசா. இது என்னன்னா, அவங்கள விட நல்ல அறிவா திறமையா இருக்கிற இந்திய மாணவர்களை, அதாவது இந்தியால படிச்சு திறன் வாய்ந்தவரா இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல, கணிதத்துல, இது மாதிரியே பல்வேறு துறைகள்ல சிறந்து வழங்குறவங்களை மட்டும்தான் அவங்க நாட்டுல கொண்டு போய் அவங்க கம்பெனியில தற்காலிகமா ஒரு 6 மாசம் தங்கி வேலை பார்க்கறதுக்கான ஒரு ஏற்பாடா இருக்கும். இதுதான் H1B விசா. இத பொறுத்தளவுல என்னன்னா, ஆக்சுவலா 1990ல தான் உலகமயம் தாராளமயங்கிற திட்டமே வந்தது. அந்த திட்டத்தை தொடர்ந்துதான் அப்ப ஜார்ஜ் டபிள்யூ புஷ் தான் இருந்தார். அப்பதான் அந்த H1B விசாங்கிற திட்டத்தையே அவர் அறிமுகப்படுத்துறாரு. அப்படி அறிமுகப்படுத்தையில ஆண்டுக்கு ஒரு 85,000 விசா தான் வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயுமே 65,000 விசாக்கள் சாதாரண விசா, ஒரு 20,000 விசாக்கள் பட்டதாரிகள் அப்படின்னு தான் இருந்தது. அதுதான் அதோட சிஸ்டமா இருந்தது. இதுல நீங்க ஏறக்குறைய பாத்தீங்கன்னா, இந்த விசா கட்டணங்கிறது இந்தியாவுக்கு மட்டும்தான் கூட்டியிருக்காங்களா, மொத்தமா தான் கூட்டியிருக்காங்கன்னு பல பேர் கேட்பாங்க. ஆக்சுவலி இந்த விசாவை பொறுத்தளவுல அமெரிக்கால H1B விசா வாங்குறவங்களோட எண்ணிக்கையில 71% இந்தியர்கள் தான். மீதம் 11.7% சீனர்கள். அதுக்கு பின்னாடி இருக்கவங்க தான் மத்த நாட்டுக்காரங்கள்லாம் அந்த விசாவை பயன்படுத்தி அமெரிக்கால போய் வேலை பார்க்கக்கூடியவங்க. அப்படினாலே நான் ஏற்கனவே சொன்ன அந்த டேரிஃப்க்கு எதிரா இருக்கக்கூடிய, அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய, இல்லாட்டி அமெரிக்காவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரே மாற்றம் இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான். அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புலையும் நீங்க சாங்காய் மாநாடு, அதுக்கு இந்தியா, ரஷ்யா, சீனா 3 கைகுலுக்குன ஒரு ஏற்பாடு. அதுல இப்ப நீங்க இந்த H1B விசால அதிகமா பயன்படுற நாடுகள்னு பாத்தீங்கன்னா சீனாவும் இந்தியா தான். அப்ப இதுக்கு கட்டணத்தை கூட்டினாலே இவங்க எல்லாத்தையும் வெளியேற்றிடலாம், இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கலாம் அப்படிங்கறதுதான் ட்ரம்போட திட்டம்.
அததான் இப்ப அவரு அமல்படுத்தியிருக்காரு. இது வந்து என்னன்னா, நமக்கு மிகப்பெரிய பாதிப்பா தான் இருக்கும். நம்ம நிறுவனங்கள் நிறைய இருக்கு. நம்ம அநேகமா நீங்க அங்க மெயின் ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய சிஓக்கள் அல்லது மிகப்பெரிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இன்னைக்கு இந்தியர்களா தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து அவங்களுக்கு தேவையான அறிவுத்துறையில, நிபுணத்துறையில, அறிவார்ந்த துறையில இருக்கவங்க இன்னைக்கு இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன் இந்தியர்களுக்கு அதிகமா வந்து அங்க கொண்டு போய் வேலை பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒருத்தர் அதே வேலைய அங்க பார்த்தாரு அப்படின்னா, அவருக்கு தர வேண்டிய சம்பளத்த முழுசா அமெரிக்க நிறுவனம் நமக்கு தராது. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, H1B விசால போயி அமெரிக்கால வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு, அமெரிக்கால குடுக்கக்கூடிய ஊதியத்த விட, அதாவது அமெரிக்கர்களுக்கு குடுக்கக்கூடிய ஊதியத்த விட 36% குறைவா தான் குடுக்குறாங்க. இப்ப இது அந்த நாட்டு நிறுவனத்துக்கு 2 வகையில மிகப்பெரிய லாபம். ஒண்ணு ஊதியம் வந்து ஒரு 36% கம்மியா குடுக்கலாம். அதே மாரியா வேலை நேரங்கிறது 8 மணி நேரத்துக்கு மேல பல மணி நேரம் அவங்கள வாங்க முடியும். அப்படியான ஏற்பாடு. ஆனா நம்ம ஆளுங்க ஏன் அங்க போனாங்க அப்படின்னா, ஊதியங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும். நீங்க வந்து மாசத்துக்கு 10,00,000 15,00,000ன்னு கோடிக்கணக்குல நீங்க வாங்க முடியும். அப்படி வாங்குற ஒரு ஏற்பாடு இருக்கு. இன்னொன்னு நிறைய தொழில்நுட்பங்கள், அத கத்துக்கக்கூடிய ஒரு இடம். அத வந்து பிராக்டிகலா வந்து செஞ்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு, கட்டமைப்புங்கிறது அங்க இருக்கு. சோ, அதனால அவங்க நம்ம இந்தியர்கள்லாம் போய் அங்க வேலை பார்க்குறாங்க. மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கிறாங்க. அவங்களோட வருமானங்கிறது வந்து நம்ம தேசத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இன்ன வரைக்கும் இருக்கு. அந்நிய செலவாணி அப்படிங்கிறது. ஏன்னா, நீங்க எக்ஸ்போர்ட்ட பொறுத்தளவுல இந்தியாவோட வருமானங்கிறது நீங்க ஒப்பீட்டளவுல ரொம்ப குறைவானது. அமெரிக்காவ பொறுத்தளவுல நம்ம எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம்னா ஏறக்குறைய ஒரு 2% தான். அப்படின்னா, மீதம் வந்து அந்நிய செலவாணிக்கு பயன்படக்கூடிய விஷயமா டாலர்ல இன்னைக்கு இருக்கு. நீங்க எந்த விஷயங்கள் இம்போர்ட் பண்ணா கூட, அது டாலர வச்சு தான் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அந்த ஒரு வருவாய்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. அதுல கை வச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்தியா நம்ம சொல்றத கேட்கும் அப்படின்னு தான் ம். ட்ரம்போட நெனப்பு. அதுலயும் ட்ரம்ப் இப்ப நடத்தக்கூடிய டேரிஃப் பேச்சுவார்த்தையில ஏறக்குறைய மக்காச்சோளத்த நீங்க வாங்கிக்கங்க. விவசாயத் துறைய எங்களுக்கு திறந்து விடுங்க. பால் கொள்முதல் பண்ணுங்க அப்படின்னு கடுமையான நிர்பந்தங்கள குடுக்குறாங்க. அப்படி ஒரு வகையில மோடி அரசு அந்த நிர்பந்தத்துக்கு அடிபணிஞ்சு, அதோட அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா, அந்த H1B விசாக்குடைய கட்டணத்த அவங்க மறுபடியும் வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 1,50,000 விசா கட்டணங்கிறது ஏறக்குறைய இன்னைக்கு 80,00,000 அளவுக்கு கூடியிருக்கு. அப்ப 80,00,000 85,00,000 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு விசா கட்டணம்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு வருஷத்துல குடுக்கக்கூடிய சம்பளத்துல 80% அந்த கட்டணத்துக்கு அந்த நிறுவனம் குடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அந்த சம்பளங்கிறது இருக்கு. இப்படி அந்த நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தமா இருக்கும். நம்ம ஆட்களும் அங்க வந்து Infosys, TCS இப்படி பல நிறுவனங்கள் அங்க இருக்கு. நம்ம ஆளுகள் கூட்டி போய் அங்க வேலை பார்க்குறாங்க. அவங்கள வச்சு வேலை வாங்குறதுலயும் அந்த நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்ப உருவாக்கும். இப்படியான நெருக்கடிய குடுக்குறதுன்னு தான் பார்க்குறாங்க. இந்திய அரச பொறுத்தளவு இத கையாள்ற விதம் அப்படிங்கிறது, இன்னமும் அவங்க இதுக்கு ரியாக்ஷன் பண்ணல. இத கண்டிச்சிருக்காங்க. இது சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இத எப்படி வந்து மாற்று அணுகுமுறையா போவாங்கன்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. வெளிப்படையா இந்தியன் கவர்ன்மெண்ட் இதுவரைக்கும் அறிவிக்கல. அவங்க அறிவிச்சா தான் அவங்க என்ன மாரியா டீல் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த விசா வந்து கட்டண உயர்வால அமெரிக்காவோட தொழில்துறை என்ன ஆகும்? இந்தியர்களுக்கு இதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல நீங்க வந்து 2 விஷயங்கள பார்க்கணும். அதாவது இத எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற ஒரு கொள்கை. அது வந்து ஆமா. ட்ரம்போட கோஷமாவே முன்னாடி இருந்து இருக்கு. இது என்னன்னா, ஏறக்குறைய அதிதீவிர வலதுசாரிகள் பூராமே அந்த நாட்டுல பொருளாதார ரீதியா அவங்க எப்பயெல்லாம் தோல்வி அடையறாங்க, இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனைய சந்திக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து வந்து ஒரு இனவாதம் அல்லது ஒரு எப்படி சொல்றது? ஒரு நிறம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பிரிவினைய உண்டாக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கோஷம். அதனாலதான் மேக் ம். அமெரிக்கா கிரேட் அகைன். நம்ம தான் உலகத்திலேயே மிக சிறந்தவங்க. நம்ம தான் முதன்மையா வரணும். அப்படின்னு ஒரு இன வெறிய தூண்டக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இன்னைக்கு அங்க நடக்குது. அந்த கோஷத்த முன்வைக்கிறாங்க. சரி ம். அப்படியே இந்தியர்கள பூரா வெளியில அனுப்பிட்டு, அமெரிக்கா இருக்கிறவங்கள பூரா போட முடியும்னா, அப்படி போட முடியாது. அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும். ஏன் வரும் அப்படின்னா, நீங்க இந்திய தொழிலாளர்களுக்கு குடுத்த சம்பளத்த விட, ஒரு 36% சம்பளம் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள பயன்படுத்துனீங்கன்னா, நீங்க குடுக்க வேண்டியிருக்கும் நம்பர் 1. நம்பர் 2 இந்தியர்கள் அதிகமான நேரங்கள் வேலை பார்ப்பாங்க.
அவங்க அப்படியெல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த உழைப்பு சுரண்டலுங்கிறது குறையும். அப்படி குறையல அவங்களுக்கான லாபத்தோட அளவு குறையும். எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமே அதிகமா லாபம் கிடைக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அதுல லாபம் குறையிறத வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா இப்ப எல்லா பேருமே அப்படி வந்து அமெரிக்கர்கள உடனடியா பணியமர்த்த முடியுமானா முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பணியமர்த்துறது மட்டும் இல்ல. இந்தியாவா, அமெரிக்காரங்க மட்டும் இல்ல. அந்த தொழில்நுட்பத்த தெரிஞ்ச திறமையானவர்கள் அங்க இருந்தாங்கன்னா, ஏன் இந்தியர்கள எடுத்திருக்க போறாங்க? இப்ப இல்லைங்கிறது தான் பிரச்சனை. நீங்க அங்கேயே இன்னொன்னு இருக்கு. அமெரிக்கால நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு, இல்லாட்டி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்ச பட்டதாரிகள் வேலையின்மை விகிதங்கிறது வந்து ஏறக்குறைய 6.1% 7.5% இந்த காலத்துல உயர்ந்திருக்கு. இப்ப அவங்களுக்கு எல்லா நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா வேலை இல்லாம ஏன் இருக்காங்க? இங்க இருந்து ஏன் அவங்க போறாங்க? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் பூராமே கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் பூராமே இங்க இருந்து பூராமே அங்க போய் தான் வேலை பார்க்குறாங்கலாம் கிடையாது. அங்க இருக்கவங்களும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தலைமை பொறுப்பா இருக்கட்டும், முக்கியமான ஆராய்ச்சிகளுக்காக இருக்கட்டும், முக்கியமான செயல் திட்டங்கள செயல்படுத்துற இடத்துல கூட, இன்னைக்கு அந்த தொழில்நுட்பம் கற்றறிந்த அமெரிக்கர்கள் அங்க போதுமான அளவுக்கு இல்லைங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்படின்னா, ட்ரம்ப் இன்னைக்கு உடனே போட்டதுனால எல்லா பேருக்கும் வேலை போயிரும். உடனே ரீபில் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்ப தான் உருவாக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மாற்றா சைனா மிகப்பெரிய அளவுல வளர்ந்துகிட்டு வர்றாங்க. அவங்க எல்லா துறையிலயும் வலுவடைஞ்சுகிட்டு வர்றாங்க. ஈவன் இந்தியாவுமே பல முன்முயற்சிகள இந்தியால எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கையில, அவங்க இன்னைக்கு உலக அளவுல வந்து இந்த அளவுக்கு மேல் நோக்கி நிக்கிறதா, இல்லாட்டி முதன்மை இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இது மாரியா அறிவில் சிறந்த பொறியாளர்கள், அதுக்கான கட்டமைப்பு, அதோட தொடர் முயற்சி தான் காரணம். அது தடைப்படையில அவங்க பின்னடைவாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கவங்க அடுத்தது முன்னிலைக்கு வந்துருவாங்க. முதன்மையான இடத்துக்கு வந்துருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா பின்தங்கக்கூடிய இடத்துக்கு வந்துரும். இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அங்க இருக்க நிறுவனங்கள் இது மாரியே பின்னடைவையோ, லாபம் குறையறதையோ விரும்ப மாட்டாங்க. அதனால என்ன செய்வாங்க, அங்க வச்சு வேலை பார்க்க வேண்டியவங்கள இந்தியாலயே ஒரு நிறுவனத்த தொடங்கி, இங்க இருந்து வேலை பார்க்கறதுக்கு அவங்கள ஊக்குவிக்கலாம். இல்லாட்டி இங்கேயே சில நிறுவனங்கள துவங்கலாம். இல்லாட்டி இங்க இருக்க நிறுவனத்தோட ஒரு பார்ட்னர்ஷிப் மாரியா வச்சுக்கிட்டு, இங்க இருந்து அவங்க வேலைகள வாங்க முடியும். அதனால ட்ரம்ப் இப்ப வந்து எல்லாத்தையும் வெளியேற்றுங்கிற மாரியே வெளியேற்றிட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிற முடியும்னா, போயிற முடியாதுங்கிறது தான் உண்மை. இப்ப இந்தியாவுக்கு மட்டும் ஏன் ட்ரம்ப் இவ்ளோ நெருக்கடிய குடுக்குறாரு? காரணம் என்னன்னா, நீங்க ஆசிய பிராந்தியத்துல சைனாக்கு எதிராக இந்தியாவை கொண்டாந்து நிப்பாட்டணும். இதுதான் அவங்க வந்து குவாட் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்புல இந்தியாவை சேர்த்திருந்தாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இது மாதிரியே நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பா இருந்தது. அந்த கூட்டமைப்பு என்னன்னா, சைனாவை கட்டுப்படுத்தணும்னா இங்க வந்து இந்தியா நமக்கு தேவை அப்படிங்கிறதான். 2 விஷயம். சைனாவை மட்டும் இல்ல, உலக மக்கள் தொகையில இன்னைக்கு இந்தியா முதன்மை இடத்துல இருக்கு. 1. அதே மாதிரியா இங்க இருக்கக்கூடிய சந்தைங்கிறது மிகப்பெரிய சந்தை இந்தியா. இந்தியாவை புறக்கணிச்சுட்டு மிகப்பெரிய அளவுல அவங்க உற்பத்தி பொருள்களை விற்கவோ நுகர்வதற்கு ஆள் இருக்காது. அப்படியான மிகப்பெரிய சந்தை. இது 2யுமே அவங்க விட முடியாது. இன்னொன்னு அந்த நாடுல எல்லாம் இல்லாத அளவுக்கு இந்தியால மிகப்பெரிய வளம்ங்கிறது வந்து இளைஞர் வளம். இளைஞர்களோட சக்திங்கிறது இங்க மிகப்பெரிய அளவுல இருக்கு. உலக அளவில ஒப்பிட்டா கூட இந்தியா தான் இளைஞர் சக்தியில, அதாவது இளைஞர்கள், அதாவது பிழைக்கும் இளைஞர்கள், திறன் வாய்ந்த இளைஞர்கள்னு இருக்கிற கூடிய மிகப்பெரிய எண்ணிக்கையில இருக்கக்கூடிய ஒரு நாடா இந்தியா இருக்கு. அப்ப இத புறக்கணிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அப்பனா ஒரு புறம் வந்து அமெரிக்காக்கு ஏற்கனவே இவ்வளவு காலமா எப்படி மோடி அரசு ராணுவ ரீதியான இளைய பங்காளியா இருந்ததோ, ராணுவ கூட்டமைப்புல இளைய பங்காளியா இருந்ததோ, அதே மாதிரியே இனிமே வர்ற காலத்திலயும் இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய விருப்பம் அமெரிக்காக்கு இருக்கு. ஆனா மோடிய பொறுத்தளவுல அமெரிக்கா வேணாங்கன்னு சொல்லிட்டு வர்றவர்லாம் கிடையாது. அவருக்கு என்ன இப்ப இடையில பிரச்சனை வந்தது அப்படின்னா, டேரிஃப் 50% போட்டது அப்படின்னா இந்தியாவோட பொருளாதார நலன்கிறது கடுமையா பாதிக்கும். தொழில் வளர்ச்சி கடுமையா பாதிக்கும். அப்ப இந்த தொழில் வளர்ச்சி தடையில்லாம இருக்கணும்னா ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு ஏரியாவை அவங்க தேடணும் இந்தியா. அப்படி தேடின ஒரு இடம் தான் என்னன்னா, யூரோப்பிய யூனியன் நாடுகள் மட்டும் இல்ல, நீங்க சைனாவோடையும் ரஷ்யாவோடையும் கையோர்க்க வேண்டிய நிர்பந்தம்.
இன்னும் ஒரு பேச்சுவார்த்தையும் இப்ப இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க சொந்த நாணயத்துல பரிவர்த்தனையை வச்சுக்கிறது அப்படிங்கிற சில ஏற்பாடு. இதெல்லாம் தான் ட்ரம்புக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. நீங்க எப்படியாவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்தியா நம்மளோட வந்து ஜாயின் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் விடுக்கிற தோரணையை தான் இன்னைக்கு ட்ரம்ப் கையாண்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஏதுவா அமெரிக்கால இன்னும் ஒரு லாபி என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, உயர் வகுப்புல இருக்கக்கூடிய அங்க மிகப்பெரிய அளவுல வேலையில இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து நம்ம அமெரிக்கா கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லாபியும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த லாபிக்கு உடன்பட்டு போலாம் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையில அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டுங்கிறது, அந்த டிமாண்ட மோடி கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட அரசியல் ஸ்திரத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும். ஏன்னா மோடியோட கவர்மெண்டை அசைச்சு பாத்துரும் அப்படின்ட்டு. உதாரணமா பாலை அங்க இருந்து கொள்முதல் பண்றது அப்படின்னா ஏற்கனவே இங்க வந்து நமக்கு சஃபிசியண்டா பால் உற்பத்தி இருக்கு. அப்ப அங்க இருந்து நீங்க குறைஞ்ச விலைக்கு இம்போர்ட் பண்ணையில இங்க இருக்கக்கூடிய பால் உற்பத்திங்கிறது தேக்கமடையும். அப்ப இங்க ஒரு புதுசா ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும். அது மாதிரி விவசாய நிலங்கள்ல ஜெனடிக்கல் மாடிஃபை அந்த சீட்ஸை பூரா கொண்டு வந்து போடுறதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்க மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். அது மாதிரி மக்காச்சோளத்தை வந்து உடனடியே இறக்கணும், வாங்கணும், இதைத்தான் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அது அது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள். நம்ம நாட்டுல இருக்கிறது அப்படி இது கிடையாது. அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் மேல வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த விவசாயிகளுமே மோடி அரசுக்கு எதிராக போராடுவாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் மினிமம் சப்போர்ட் பிரைஸ்க்காக விவசாயிகள் எவ்வளவு வீரம் தெரிந்த போராட்டத்தை நடத்தினாங்க. எதுக்குமே கட்டுப்பட மாட்டேன்னு சொன்ன மோடி அரசு அந்த போராட்டத்துக்கு கட்டுப்பட்டு விவசாயிகள் கோரிக்கையை ஏத்துக்க வேண்டிய அவசியம் வந்தது. அப்படின்னா இந்த விஷயத்திலயுமே மோடி அரசு அமெரிக்கா சொல்றதை கேட்டுட்டு அந்த வர்த்தக பேச்சுவார்த்தையில விவசாயத்துறையை விட்டு கொடுக்குதுன்னு வந்தது அப்படின்னா மோடி அரசு இங்க ஆட்சியிலே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்க மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படும். விவசாயிகள் பூரா மோடி அரசுக்கு எதிராக திரும்புவாங்க. அப்ப மோடிக்கு இப்ப 2 நெருக்கடி இருக்கு. ஒண்ணு, இங்க தான் அரசியல் ஸ்திரத்தன்மையை தக்க வைக்கணும். அதே நேரத்துல அமெரிக்காவோடையும் பிரச்சனை இல்லாம போகணும் அப்படின்னா ஏதாவது ஒன்னதான் இன்னைக்கு பண்ண வேண்டியது இருக்கு. கட்டாயம் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப்புமே வந்து எப்படி அப்படின்னா பொதுவா வந்து ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, விடிஞ்சா ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, நைட்டு ஒரு பேச்சுன்னு அப்பப்ப மாத்தி மாத்தி பேசக்கூடியவர். நம்ம கிராமத்துல கூட சொல்லுவான், குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு. இன்னமும் சில இடங்கள்ல சொல்லுவாங்க, அந்த ஆளு பேச்ச வந்து தண்ணியில எழுதி வைன்னு. அப்படிதான் இன்னைக்கு வந்து ட்ரம்போட பேச்சுங்கிறது ஒவ்வொரு நேரமும் மாறி மாறி பேசக்கூடிய விஷயமா இருக்கு. இவரை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. அப்ப மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின மாதிரி அவரை நம்பி ட்ரம்ப் நம்ம மோடி போனார்னா மோடி கதையும் அதே கதையே தான் ஆயிரும். அப்படி ஒரு திரிசங்கு நிலையில தான் இன்னைக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் மோடி அரசு இருக்கு. ஆனா நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு நல் வாய்ப்பு. நீங்க எந்த ஒரு நாடையும் அண்டி பிழைக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு நல் வாய்ப்பு. மாற்று சந்தைகளை நீங்க தேடணும். அதே நேரத்துல ஓனான தொழில்நுட்ப வளர்ச்சிய வளர்த்துக்கிறதுக்கு இதுதான் நல் வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதை இந்த மோடி அரசு பயன்படுத்துமாங்கிறத பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி வந்து நம்ம ஏற்கனவே காலங்காலமா அமெரிக்காவுக்கு அடிமையா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். என்னடா அடிமையா, நம்ம யாருக்கு அடிமையா இருக்கோம், நல்லா தான் இருக்குன்னு எல்லா பேரும் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் பொருளாதாரங்கிறத மிகப்பெரிய சந்தையா இன்னைக்கு உலகம் பூரா மாறிக்கிட்டு. அப்படின்னா அந்த டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்தியாவோட ஒட்டுமொத்த டேட்டாவுமே இன்னைக்கு அமெரிக்கா கையில தான் இருக்கு. நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப அவங்க பார்த்து அதுல குளறுபடியை உருவாக்கணும்னு நினைச்சா ஈஸியா பண்ணிட முடியும். கடந்த காலத்துல பூரா விட்டுட்டாங்க. நீங்க வந்து இன்னைக்கு வந்து பேடிஎம் யூஸ் பண்றோம் அல்லது பல்வேறு ஆப்புகளை யூஸ் பண்றோம். அதோட டிரான்சாக்சன், அதோட நிதி சார்ந்த எல்லா தரவுகளுமே இன்னைக்கு அமெரிக்கா கையில இருக்கு. அப்ப காலங்காலமா அவங்கள நம்பி இருக்கக்கூடிய நிலைமையா தான் ஆயிடுச்சு. நீங்க இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது. அவன் நினைச்சு ஜிபிஎஸ் வந்து ஏதாவது குளறுபடி பண்றோம்னா நம்ம தோத்துருவோம். ஏன்னா நமக்கான நேவிகேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல கட்டமைப்புல இன்னைக்கு சரியா இல்ல. அதுல அனுப்பப்பட்ட சேட்டலைட்ல பல சேட்டலைட் இன்னமுமே வந்து
பழுதடைஞ்சு சீர் செய்யாம இருக்கு. நம்ம மோடி கவர்மெண்ட் கோமியத்துக்கு ஆராய்ச்சிக்கு கொடுக்குற நிதிய கூட வந்து சேட்டலைட் டெவலப்மெண்ட்லயோ ஜிபிஎஸ் நமக்கு ஓனா நேவிகேஷன் சிஸ்டத்தை பில்டப் பண்றதுக்கே கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கையில அவங்கள நம்பிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். எல்லா டேட்டாவும் அவங்க தான் இருக்கு. ஆனா இந்த தருணத்தை பயன்படுத்தி நீங்க நமக்கான ஓன் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், அதோட டேட்டா ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கக்கூடிய எல்லா கட்டமைப்புகளையும் இந்த காலத்துல நம்மளால உருவாக்க முடியும். ஏன் முடியும் அப்படின்னா, இன்னைக்கு சைனாவோட ஒரு வர்த்தக ரீதியான சில பேச்சுவார்த்தைகள் இருக்கு. இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கான ஒரு தோற்றம் தெரியுது வெளியில. உள்ளுக்குள்ள மோடி என்ன நினைக்கிறான்னு தெரியாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம யூரோப்பிய நாடா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், மற்ற நாடுகள்கிட்ட தொழில்நுட்ப உதவியை வாங்கி அதுல இருந்து நம்ம ஓன் கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் படுத்தணும் அப்படின்னா அவங்களை எதிர்கொள்றதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயன்படும். ஆனா இன்னைக்கு நம்ம டிஃபென்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டாளியை தான் பெரும்பளவு தொழில்நுட்ப ரீதியா நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்க இஸ்ரேல் என்னன்னா அமெரிக்காவோட ஒரு கைப்பாவை தான் அது. அமெரிக்காவோட ஒரு அடியாள். இன்னைக்கு பிகாசஸ் உள்ளிட்ட உளவு சாப்ட்வேர் பூராமே அவங்ககிட்ட இருந்தா வாங்கி வச்சிருக்கோம். இந்த கவர்மெண்டே அதை நம்பிதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. பல்வேறு துறைகள்ல உளவு ரீதியான பல்வேறு விஷயங்கள்ல, ராணுவ தொழில்நுட்ப ரீதியான பல்வேறு விஷயங்கள்ல இந்தியா முழுக்க முழுக்க இஸ்ரேலை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இஸ்ரேலை பொறுத்தளவுல அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்கும். இந்தியா சொல்றதெல்லாம் கேட்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா தான். அது ஐநாவா இருந்தாலும் வீட்டோ பவர்ல அடிச்சு காலி பண்றாங்க. அப்படின்னா இந்தியா இன்னமுமே அமெரிக்க இஸ்ரேலை நம்பிக்கிட்டு தான் இருக்கும். அப்படின்னா அவங்கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகி உடனடியே விலகிறதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. இந்த தருணத்தை பயன்படுத்தி ஓனா நீங்க நமக்கான தொழில்நுட்ப கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதை செய்யறதுக்கு மோடி அரசு முன்வரணும். ரெண்டாவது என்னன்னா, ஏன் இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் பூரா அமெரிக்கால போய் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா, அமெரிக்கால இவங்க படிச்சிருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு அல்லது அதை வந்து ரியலா பயன்படுத்துறதுக்கான தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் அங்க இருக்கு. இந்தியால அது மாதிரி தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் ஒண்ணு இல்ல. ரெண்டாவது, நீங்க ஐஐடி, ஐஐஎம் மாதிரியா மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்ல இந்திய அரசு பல்லாயிரம் கோடிகளை கொட்டி கொடுத்து அவங்கள படிக்க வைக்குது. ஆனா அப்படி படிக்கிறவங்க இந்தியாலேயே அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள, ஆராய்ச்சியை மேற்கொள்ள, நிறுவனங்கள்ல பணியமைத்தற்குரிய கட்டமைப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் கொடுக்கணும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி தரணும். அது உருவாக்கி தரல. அதனால நம்ம பணத்துல இருந்து படிச்சுட்டு போய் அங்க வந்து வேலை பார்க்கறாங்க. அப்ப நமக்கு 2 விதமான இழப்புகள் இருக்கு. நம்ம காசை கொட்டி கொடுத்து நம்ம ஒரு தொழில்நுட்ப அறிவை கொடுத்து அது நம்ம நாட்டுக்கு பயன்படாம அமெரிக்காவுக்கு பயன்படுது. இன்னைக்கு அந்த அறிவால வளர்ந்த ஒரு சமூகமா அமெரிக்கா இருக்கு. அதே பயன்படுத்தி நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய படிப்பனை இந்தியாவுக்கு. அப்ப ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல படிச்சு வெளியில வரக்கூடிய மாணவர்களுக்கு ஆராய்ச்சி வாய்ப்பா இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்லாட்டி ஆர்என்டியா இருக்கலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான போதிய கட்டமைப்பை இவங்க பயன்படுத்தினா மட்டும்தான், உருவாக்கி தந்தா மட்டும்தான் இந்தியால இனிமே வர்ற காலத்துல கூட நீங்க எந்த ஒரு நாட்டையுமே எதிர்கொள்ள முடியும். அமெரிக்காவை மட்டும் இல்ல. இன்னைக்கு நமக்கு நிகரா உலகளவுல இருக்கக்கூடிய சைனா, ரஷ்யா போன்ற எந்த நாடா இருந்தாலும் அவங்கள ஃபியூச்சர்ல நீங்க எதிர்கொள்ளணும்னா உங்களோட தொழில்நுட்ப ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்தாம சாத்தியமே கிடையாது. அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான். அது மாதிரி ஆட்கள் இங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம அந்த அளவுக்கு பயன்படுத்தணும். இன்னமும் ஒரு விஷயம் நடக்கும். அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய இருக்கக்கூடிய மைக்ரோசாப்ட், கூகுள் இது மாதிரியா பல நிறுவனங்கள் இந்தியால தொழில் தொடங்கணும்னு வந்தாங்கன்னா வர்ற ஆளுகளை நீ தொழில் தொடங்கிட்டு போ, என்ன வேணாலும் பண்ணிட்டு போகாமனு இருக்காம அவங்களோட தொழில்நுட்ப ரீதியான விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு நம்மளால வர முடியும். இது மாதிரி அக்ரிமெண்ட்டுகள் மூலம் நம்ம தொழில்நுட்பங்களை அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிற முடியும். அப்படி தொழில்நுட்பங்களை வாங்கி நம்ம ஓனா பில்டப் பண்ண முடியும். நம்ம ஆட்களையும் வளர்த்தெடுக்க முடியும். இது மாதிரியா பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு
பல்வேறு பொருளாதார நிபுணர்களும் அறிவு சார்ந்த துறையில இருக்கவங்களும் ஒரு மாற்று ஆலோசனைகளை முன் வச்சிருக்காங்க. அப்படி இருக்க மாற்று ஆலோசனைகளை கவனத்துல எடுத்துட்டு இந்த கவர்மெண்ட் உரிய நடவடிக்கை எடுத்தா அமெரிக்கா என்ன எந்த நாடையும் நம்மளால எதிர்கொள்ள முடியும். அப்படி நடவடிக்கை எடுக்காட்டி என்னதான் பேசினாலும் மறுபடியும் அவங்கள நம்பிதான் நம்ம இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். நன்றி சார். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார். நன்றி.